காலையில் இந்த ஆளுகின்ற விடியாத திமுக அரசு மகளிர் உரிமை தொகைன்னு சொல்லிட்டு ஒரு 5000 ரூபாயை மக்களுடைய கணக்கில் வர வச்சுருக்கு. அதுலேயும் ஒரு பாகுபாடு பாருங்கள். 2.25 கோடி ரேஷன் கார்டுக்கு வெறும் 1.31 கோடி குடும்பத்துக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. எந்த கேட்டகரியில் இவங்க கொடுத்த தேர்தல் வாக்குறுதி எல்லா மகளிருக்கும் உரிமை தொகை மாதம் ரூபாய் 1000 15ஆம் தேதிக்குள்ளன. ஆனால் ஒரு கோடி பேரை விலக்கி வச்சுருக்குறாங்க. முதல்ல இது எந்த இடத்துல கடன் வாங்கி கொடுத்துருக்குறாங்க, இந்த கடன்லாம் யார் தலையில் விடிய போகுது, அது வேறு நமக்கு புரியல. 2023 மிக்ஜாம் புயல் வந்தது. அப்போ ஒரு 6000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்க. அந்த 6000 ரூபாய்க்கு அப்ளை பண்ணிவிட்டு எவ்வளோ பேர் இன்னும் காத்துட்ருக்குறாங்க, யாருக்கும் வரல. எப்போவுமே திமுக அரசு இப்படி தான். அது இல்லாமல் ஃபெப்ரவரிக்கு, மார்ச்சுக்கு, ஏப்ரலுக்கு, அப்புறம் கோடை காலத்துக்கு அப்படின்னு பிரேக்கப் எல்லாம் சொல்லியிருக்கிறாப்படி தலைவர். 2024 வெயில் வரலையா, 2025 சம்மர்லாம் வரலையா? இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் இந்த பணம்லாம் கொடுக்கறது முழுக்க முழுக்க வாக்கு வங்கி அரசியல். ஆனால் இந்த வாட்டி நீங்கள் என்ன பேட்ச் ஒர்க் பண்ணாலும் ஒரு பாச்சாவும் தமிழக மக்கள்கிட்ட பலிக்காது. ஏன்னா சிறுமி முதல் மூதாட்டி வரை எந்த ஒரு பெண்ணுக்குமே இங்கே பாதுகாப்பு கிடையாது. அதனால் எந்த பெண்கள் ஓட்டையும் நீங்கள் வாங்கவே முடியாது. செப்டம்பர் 2023 கணக்கு போட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் 34,000 தான் கொடுத்துருக்குறீங்க தமிழக பெண்களுக்கெல்லாம். ஆனால் ஒவ்வொரு குடும்பத்தினுடைய தலையிலையும் இன்றைக்கி மாதம் 10,000 ரூபாய் சுமை ஏற்றிருக்கிறீங்க. கிட்டத்தட்ட 3,40,000 ரூபாய் பாரம் இருக்குது. ஸோ நீங்கள் என்னதான் இந்த மகளிர் உரிமை தொகை கொடுத்தாலும் அவங்களுடைய நீங்கள் ஏற்றின பாரத்தினால அவங்க உங்களை வீட்டுக்கு அனுப்புறது உறுதி. போயிட்டு வாங்க.